வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாவக்காய் வறுவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். குட்டீஸெல்லாம் வந்து பாவக்காய் கண்டாலே தலைதறிக்க விடுவாங்க. அதுவே ரசன்றது விஷன்னுவாங்க. அதனால் எப்படிலாம் டேஸ்ட்டாக நம்ம பண்ணி அவங்களுக்கு கசப்பானதை மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் அப்படின்னு இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இதை வந்து நல்லா ரவுண்டாக நறுக்கிட்டு நான் இப்போ தேவையான பொருட்கள் வந்து இது மைதா மாவு 1 ஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூனு, தயிர் 1/2 ஸ்பூனு இல்லாட்டி 1 ஸ்பூனு, சில்லித்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கடலை மாவு ஒரு 3 ஸ்பூனு, அது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க. லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விடணும். அந்த கசப்பு வந்து எடுத்துடும் லெமனும் தயிரும். அதனால் இதை தான் வந்து நான் இந்த முறைப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருக்குன்னா கொஞ்சம் சில்லித்தூள் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைக்கக்கூடிய பொடிகள் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து கான் மாவு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மொறுமொறுப்பும். இல்லாட்டி நீங்கள் அரிசி மாவு இல்லாட்டி மைதா மாவு, கடலை மாவு, இந்த 3 மாவு. இதில் கடலை மாவு வந்து ரேசியோ வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். இதை நல்லா வந்து என்ன பண்ணணும், நம்ம அந்த சிக்கனுக்கு வறுவல் மாதிரி நல்லா பெரட்டிட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இல்லாட்டி உடனேவும் போடலாம். தேவையான அளவு காரம் இருக்கான்னு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லெமனும் தயிரும் கொஞ்சம் சேர்க்குறனால கொஞ்சம் கசப்பு தன்மை போயிடும். அதனால் இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா வைக்க போகிறேன். அதுக்கு சைடிஷாக ஒரு நல்லாயிருக்கும். அவங்க அடித்து பிடிச்சின்னு பாவக்கானே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முறைப்படி நீங்களும் செய்யுங்க. இதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பாவக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி நம்ம கொஞ்சம் ராவாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதோடு சேர்த்து வச்சா ஒரு 95% வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5% வந்து லைட்டாக கசப்பு தெரியும். இதே மாதிரி தனித்தனியாக போட்டு எடுத்துகிட்டு பிள்ளைகளுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த பூச்சிக்கொல்லிக்கு நல்லது, நம்மளுக்கு வயிற்றில் உள்ள பூச்சியெல்லாம். அதனால் இந்த முறைப்படி வந்து சும்மா மாதம் ஒரு தடவை இப்படி அடிக்கடி ஆயில் யூஸ் பண்ணாமல் ஆயிலில் போட்டு எடுக்காமல் இது மாதிரி பண்ணி அவங்களுக்கும் பாவக்காய் வறுவல் வந்து நல்லா மொறுமொறுப்பாக பக்கோடா மாதிரி நல்லா இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி தனித்தனியாக போட்டு இப்படி வரவும் இந்த கலரில் வரவும் எடுத்துருங்க. வீட்டு முறைப்படி செய்கிறது அவ்வளோ ஆரோக்கியமான பாவக்காய் வறுவல். நம்ம இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு குருமா, அதோட சைடிஷ் வந்து இதுதான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பாருங்கள், கலர்ஃபுல்லான ஒரு மேட்சிங்கான இது பாவக்காய் வறுவல், பட்டாணி, உருளைக்கிழங்கு, முட்டை இப்படி சூடாக வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க.